அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய நம்முடைய இரட்சகரான அந்த அல்லாஹ் தனித்தவராக உள்ளார், இணையலற்றவராக உள்ளார், ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ளவராக உள்ளார். ஒவ்வொன்றையும் படைத்தவராகவும் அதனை கண்காணிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை, நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் தனித்து கலப்படமின்றி வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அறிவையும் அரிய வாய்ப்பையும் வழங்கி அல்லாஹ் நம்மை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றார், சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார், பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அவருக்கே. நாம் நம்முடைய முயற்சியை கொண்டோ அறிவை கொண்டோ எந்த ஒன்றும் நாம் அடையவில்லை. எல்லாம் அவருடைய பலத்தாலும் சக்தியாலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் உணர்ந்துள்ளதாக உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 6346 வசனங்களை கொண்டதாக உள்ளது. அதே சமயத்தில் இந்த குர்ஆன் 114 அத்தியாயங்கள் உள்ளதாக உள்ளது. அதில் நாம் சின்ன சின்ன சூறாக்களை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நாம் இன்ஷா அல்லாஹ் சென்ற வாரம் சூரா 90 பார்த்தோம். அதில் சில விஷயங்கள் விரிவாகவும் கடைசியான விஷயங்கள் சுருக்கமாகவும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு 10வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம திரும்பவும் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நகரம் அப்படிங்கிற தலைப்பு உள்ள ஒரு சூறா. நகரம்னா நம்ம அறிஞ்சிருக்கிறோம், சிட்டி. நாம் வாழக்கூடிய ஒரு ஊர் நகரமாக இருக்குது. அது பலதர பிரிவில் இருக்குதுங்கிறதையும் நாம் தலைப்பில் பார்த்தோம். இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நபிக்கு வழங்கப்பட்ட குர்ஆன், இந்த நபி எங்கே வாழ்ந்தாங்களோ அந்த நகரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு நீர் வசிக்கின்ற அந்த நகரம்னு சொல்கிறார். அதை அடுத்து பெற்றெடுப்பவர்கள் மற்றும் பெறப்பட்டவர்கள் தன்னையே மீட்டுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக உழைப்பதற்காக மானிடனை நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறாரு. கணக்கு கொடுக்க அவனை எவரும் அழைக்க மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொண்டானா அவன் தற்பெருமை அடித்துக் கொள்கின்றான். மிகவும் ஏராளமான பணத்தை நான் செலவு செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவன் பேசுவதற்கு அவன் என்ன நினைக்கிறான்னா, எவரும் அவனை பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானா அப்படின்னு கேட்குறார். இரு கண்களை நாம் அவனுக்கு தரவில்லையா, ஒரு நாவும் இரு உதடுகளும் சொல்கிறார். இரு கண்களை நாம் அவனுக்கு தரவில்லையா, ஒரு நாவும் இரு உதடுகளும். மனிதனுக்கு அத்தியாவசிய உறுப்பு நிறைய இருக்குது. அதில் அல்லாஹ் 2 குறிப்பிட்டு சொல்கிறார், கண் மற்றும் நாவு அப்படிங்கிறார். கண் தான் என்ன செய்யுது, ஒவ்வொன்றையும் பார்த்து அறியக்கூடியதாக உணரக்கூடியதாக இருக்குது. நாவு நமக்கு பேசக்கூடிய ஒன்றா இருக்குது. நம்முடைய விஷயங்களை கருத்துக்களை சொல்வதற்கு, எந்த ஒரு விஷயத்தையும் இலகுவாக அடைவதற்கு நாவு நமக்கு பெரும் உதவியாக இருக்குது. அதை பற்றி அல்லாஹ் அங்கே சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறாரு, 2 பாதைகளை நாம் அவனுக்கு காட்டவில்லையா அப்படின்னு கேட்குறார். மனிதனை பொறுத்த வரைக்கும் 2 பாதைகள் அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கிறார். ஒன்று இலகுவான பாதை, இன்னொன்று கடினமான பாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இலகுவான பாதைன்னா ஏனோதானு வாழ்ந்துட்டு போகிறது இலகுவான பாதை. அந்த பாதையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய சிரமம்லாம் தேவைப்படாது. அல்லாஹ் நமக்கு விரும்பக்கூடியதை தரக்கூடியதாக இருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் கேட்கக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வழங்குறாரு. இம்மையில் மட்டுமே கடவுள்கிட்ட அதை தாங்க இது தாங்கன்னு கேட்கக்கூடியவங்க கடவுள் நம்புகிறாங்க, மறுமையை நம்ப மாட்டாங்க. கடவுள் ஒன்று இருக்கிறான்னு நினச்சிக்கிடுவான், ஆனால் இன்னொரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிடுவான். இது மாதிரி வேதத்தில் பாதி ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை புறக்கணிக்கக்கூடியவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதும், இதுதான் வாழ்க்கை, நமக்கு இது முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இந்த உலகத்திலே கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது அல்லாஹ் கொடுக்குறதுன்னு சொல்கிறார். கேட்குறவங்களுக்கு கொடுப்பார், ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மறுமையில் எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது இலகுவான பாதையாக இருக்குது. இந்த உலகத்தில் அவன் கேட்கக்கூடியது கிடைக்கிது. அவன் ஈஸியாக வாழுவதற்கு பொய், புரட்டு, களவு, எதெல்லாம் மனிதனுடைய ஆசையாக, தீய ஆசையாக, தேவையற்ற ஆசையாக இருக்குதோ அதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது அவனுடைய இலகுவான பாதையாக இருக்கும். ஆனால் கடினமான பாதையை அல்லாஹ் தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறார். அல்லாஹ் வழங்கிய 2 பாதை, இலகுவான பாதை ஒன்று, கடினமான பாதையின் மற்றொன்று. நம்பிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறார்.
எது கடினமான பாதை அப்படிங்கிறத அடுத்த வசனத்தை சொல்கிறாரு. அடிமைகளை விடுவித்தல் அப்படிங்கிறார். கடினமான பாதைங்கிறது நம்ம வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு தான் அது கடினமான பாதையாக இருக்கும். ஆனால் அது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நாம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எதுவுமே கடினம் கிடையாது. அது அல்லாஹ் இலகுவாக்குவேன்னு சொல்கிறார். தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதை தேர்ந்தெடுத்து விட்டால் அதை அல்லாஹ் இலகுவாக ஆக்குகின்றார். எப்படி? எந்த ஒரு கடினமான பாதையும் நமக்கு இலகுவாக இருக்கும். நம்பிக்கையற்ற ஒருத்தனுக்கு ஐங்காலமும் தொழுவது ரொம்ப கடினமாக தெரியும் இல்லையா? கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐங்காலம் தொழுதுட்டுருக்குறோம். நமக்கு எதாவது கஷ்டம் தெரியுதா? இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்தந்த வேலையில் நம்ம அட்டன் பண்ணி தொழுத்தோம்னா, இறை நினைவோடு இருந்தோம்னா நாம் சந்தோஷத்தை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், ஒரு கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் இருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது என்ன இல்லை, கடினமாக இல்லை. நமக்கு எல்லாம் அப்படி இலகு ஆக்கி வச்சுருக்கிறார். ஆனால் வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நம்பிக்கையற்ற ஒருவனுக்கு 5 வேளை தொழணுமா, நோன்பு பிடிக்கணுமா அப்படின்னா அவன் அதை கடினமாக பார்க்குறான். அந்த பாதைக்கு வெளியில் நின்றுட்டே இருக்கிறான். அப்போது கடினமான பாதை அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறது பொதுவாக சொன்னாலும் நம்பிக்கையற்ற ஒருத்தருக்கு தான் அது கடினமான பாதையாக இருக்கும். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நாம் அதை அனுபவப்பட்டு அதை கடந்து வந்ததுனால எந்த ஒரு அல்லாஹ் சொல்லக்கூடிய கடினமான விஷயமும் நமக்கு கடினம் இல்லை, அது இலகுவாக இருக்கும், அது ஆக்கப்படும் அப்படின்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாங்க அடிமைகளை விடுவித்தல் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார். எது கடினமான பாதைன்னா அடிமைகளை விடுவிக்கிறது. அடிமைகள்லாம் யார்? பழைய காலங்களில் போர் நடக்கும். அந்த போரில் கைதிகளாக பிடிச்சி வச்சுருவாங்க. ஒருத்தரை மிஞ்சி ஜெயிச்சு அவங்க போர் எதிரணியினரை பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சு இவங்களுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாடு இருக்கும் பொழுது அவங்க பங்கு வச்சுக்கிறவாங்க. யாருக்கு யார் என்னங்கிறத பங்கு வச்சு யாருடைய அடிமைன்னு பேசியிருப்பாங்க. இந்த அடிமையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்க முடியும், வெளியே தப்பிக்க முடியாது. அந்த மாதிரியான சிஸ்டத்தில் இருக்கும். அப்போ அவங்க அடிமைகளை எப்படி அவங்க பயன்படுத்துவாங்கன்னா தன்னுடைய சொந்த எல்லா வேலைகளுக்கும் அவங்க பயன்படுத்துவாங்க அந்த அடிமைகளை. அப்போது வாழ்நாள் முழுக்க ஒரு அடிமை கிடச்சிட்டா நமக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நம்முடைய பணிகளை செய்வதற்கு சொன்ன வேலை தான் செய்யணும். சம்பளம் இல்லை, ஒன்றுமே இல்லை, சாப்பாடு போடணும், அவனுக்கு அவ்வளோ தான். அவனுக்கு எந்த விதமான கூலியும் கிடையாது. சொல்கிற வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இது மாதிரி அடிமையை பயன்படுத்துவது. அந்த வாழ்நாள் முழுக்க ஒரு அடிமை நமக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னால் அதை எப்படி நம்ம அதை விட்டு கொடுப்போம்? அதை விட்டு கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அல்லாஹ் கடினம் சொல்கிறார். அந்த கடினமான விஷயத்தையும் விட்டு தரணும்னு சொல்கிறார். ஆனால் நம்முடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் கடினம் எதை சொல்கிறாரோ, அது எதை விட்டு கொடுக்க சொல்கிறாரோ அதை விட்டு கொடுத்தா நமக்கு அது இலகுவாக இருக்கும். அதில் ஒன்றும் சிரமம் இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்து கஷ்ட காலத்தின் போதும் உணவளித்தல் அப்படிங்கிறார். கஷ்டம்னா என்ன? நம்மளுக்கே உணவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நம்ம ஒரு ஏழையாக இருந்தான்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான் அவனுக்கு. அதுக்காக தர்மம் செய்யாமல் இருந்துட முடியுமா? உணவளித்தலுங்கிற விஷயத்தை கடைபிடிக்காமல் இருந்துட முடியுமா? எப்படி அந்த ஒரு நம்பிக்கையாளன், ஏழையான நம்பிக்கையாளன் தொழுகை நோன்பு கடைபிடிக்கிறானோ அதே மாதிரி கண்டிப்பாக அவன் தர்மத்தை கடைபிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா கஷ்ட காலத்தின் போதும் ஏன் அதை எல்லாம் சொல்கிறாருன்னா, நீ பணக்காரனாக இருந்தால் கொடுத்துக்கோ, மற்றவனுக்கு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அப்படி தான் வச்சுருக்காங்க. ஜக்காத் அப்படின்னா யாருக்கு அப்படின்னாக்கா பணக்காரங்களுக்கு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அப்படி இங்கே சொல்லப்படவே இல்லை. கஷ்ட காலத்துலேயும் நீங்கள் உணவளிக்கணும் அப்படின்னு தர்மத்தை பற்றி எல்லாம் சொல்கிறார். உணவு அப்படி அளிக்க நமக்கே உணவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் 5 பேர் இருந்தால் 6 ஆளாக இருந்தால் நம்ம என்ன சும்மா விட்டுருவோமா? பசியில் போட்டுருவோமா? பட்டினியில் போட்டுருவோமா? ஒரு கணவன் மனைவி, ஒரு குடும்பம், ஒரு குடும்பத் தலைவர், ஒரு குடும்பத் தலைவி, அவங்க 3 பிள்ளை வச்சு இருக்கிறாங்க. டோட்டலாக வீட்டில் 5 பேர். 4வது பிள்ளை பிறந்தால் அது என்ன விட்டுருவாங்களா? 4வது பிள்ளையாக ஒருத்தன் வீட்டில் வளர்ந்தா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அது மாதிரி அந்த அல்லாஹ் நமக்கு சொல்கிற மாதிரி உறவினர்களான அனாதைகளுக்கும் அடுத்து சொல்கிறார். எந்த கஷ்ட காலத்திலையும் உணவளிக்கிறத பற்றி எல்லாம் சொல்கிறார். கடினமாக இருக்கும், ஆனால் நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா எந்த விதமாக கஷ்டமும் கிடையாது. நம்மளே எவ்வளோ தான தர்மங்களை கடந்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு எதுவும் கஷ்டமாச்சா? அதனால் தானம் கொடுத்ததுனால நான் கடன் ஆகிட்டு யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் சொல்லப்போ ரிலீஃப் தான் ஆகும். எந்த அளவுக்கு நாம் தான தர்மம் செய்கிறோமோ நம்முடைய வருமானம் பெருகிருக்கும். அதனால் தான் நாம் இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிறோம். நம்முடைய தர்மம் ரொம்ப குறைவாக இருக்குது, அளவாக இருக்குது. செய்யும்போது கடினமாக இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் கடந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பான ஒரு காரியமாக இருக்குது. நாம் அதனுடைய பலனை இம்மிடியேட்டாக அடைஞ்சிருக்கிறோம். எப்போம்லாம் நம்ம தர்மம் செய்கிறோமோ அப்போலாம் அதனுடைய பலனை உடனே நம்ம அடையக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறோம். அப்படி நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அதை அனுபவித்து நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் அங்கே சொல்கிறது கஷ்ட காலத்தின் போதும் உணவளித்தல்னால் எல்லாருக்குமே பொதுவானதாக உணவளிப்பதுங்கிறது, பணக்காரனுக்கு மட்டும் கிடையாது.
அனைவருக்குமானது. எந்த கஷ்டம் பட்டாலும் சரி, உணவளித்தலுங்கிற ஒரு விஷயத்தை நாம் பேணக்கூடியவங்களாக இருக்கணும். இது கடினமான பாதையாக இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அது இலகுவாகும். அப்படியே அடுத்து சொல்கிறாரு, உறவினர்களான அனாதைகளுக்கு. நம்ம சொந்தமாக இருப்பான், ஆனால் அவங்க தாய் தந்தை இல்லாத நாதியற்ற அனாதைகளாக இருப்பாங்க. சரியா? அப்போ நாம் அவங்களுக்கு அந்த உணவளித்தலுங்கிற விஷயத்தை செய்யணும். அது இல்லாமல் உறவுகளே உங்களுக்கு யாருமே இல்லை, அனாதை இல்லை, எல்லாருமே நல்லா இருக்காங்க, வளமாக இருக்கிறாங்கன்னா தேவையுடையவர்களான ஏழைகளுக்குங்கிறார். ஏழைகள் யார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது தேவையுடையவன் தான் ஏழை அப்படின்னு சொல்கிறார். ஒரு பணக்காரனாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் சில சமயங்களில் தேவையுடையவனாக மாறிடுவான். இப்போது சமீபத்தில் வெள்ளம் வந்துச்சு, எல்லா பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சுற்றி சூழ தண்ணி, வீடு மட்டும் இல்லை, தெருவு மட்டும் இல்லை, ஏரியா பூரா தண்ணி. இவர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போக முடியாத அளவுக்கு தண்ணி. வீட்டில் என்ன ஸ்டாக் இருக்குமோ அது தீர்ந்து போச்சு. திரும்பவும் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடினால் அவருக்கு உணவு என்ன இல்லை, உண்பதற்கு அவருக்கு உணவு இல்லை. இப்போ இந்த சமயத்தில் அவர் யார் பணக்காரரா? தேவையுடையவர். இப்போ பசி அவருக்கு தேவைப்படுது, குடிக்க தண்ணி அவருக்கு தேவைப்படுது. அப்போ அந்த தேவையுடைய ஏழைகளுக்கு இப்போ அவர் ஏழை ஆகிட்டார். அந்த இடத்துல இப்போ அவர் பேங்கில் கோடி ரூபா பேலன்ஸ் இருந்தாலும் இப்போ உணவு திங்க முடியலை, பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? வீட்டிலே பணம் கெட்டு இருந்தாலும் பணத்தை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. பணம் கொடுத்து வாங்குறதுக்கு கடைகள் கிடையாது, பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பொருள் கிடையாது, சப்ளை இல்லை, நாம் போக முடியாது, அவன் தர முடியாது, வீட்டில் ஸ்டாக் இல்லை. இப்போ இவர் யார் அப்படின்னா தேவையுடையவராக மாறுறார். இது மாதிரி இது நான் ஒரு வெள்ளத்தை வச்சு சொல்கிறேன்னா இது மற்ற சமயங்களே இருக்கும். ஒரு பணக்காரர், ஒரு கோடீஸ்வரர் வெளியூர் போகிறாரு, அவருடைய எந்த ஏடிஎம் கார்டும் வேலை செய்யலை, எதையும் பணத்தை பெற முடியலை, அது ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க முடியலை, இவர் போகிற ஊரில் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இல்லை. இப்போ அவர் யார்? கோடீஸ்வரனா? நமக்கு திங்கவங்க ஒன்றும் செய்ய முடியலைன்னா பணம் காசு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன மாறுறாரு? தேவையுடைய ஒருத்தராக மாறுறாரு. இப்போ தேவையுடையவராக அவர் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஏழை தான். ரைட்டா? அப்போ அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம உணவளிக்கிறத பற்றி எல்லாம் இங்கே ஊக்குவிக்கிறார். அது கடினமான பாதை, அந்த பாதை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதை செஞ்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் மிக நிச்சயமாக இலகுவாக்குவார். அடுத்து சொல்கிறார் 17 தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். தூபி இல்லல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் யோகபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ளவராகவும் இருக்கின்றார். அவர் நம் அருகில் இருக்கின்றார், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கின்றார், நம்முடைய தேவைகளை கேட்கும் பட்சத்தில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றார். நம்மை அவர் மிக திருப்தியாக வைத்திருக்கின்றார், நாம் அவர் மீது மிக திருப்தியாக இருக்கின்றோம். நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய இந்த வாழ்விலும் மறுமை வாழ்விலும் நமக்கு அவர் நன்மையை பயக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் மன்னிக்கின்ற ஒருவர், நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மன்னிக்கின்ற ஒருவர் நம்மை மிக நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீட்டு கொள்வார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் புகழ்வதற்காகவும் போற்றுவதற்காகவும் துதிப்பதற்காகவும் தனித்து வழிபட்டு கொண்டு இருப்பதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே நாம் இருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதில் நமக்கு ஒரு உறுதியான அறிவை வழங்கியிருக்கின்றார், புரிதலை வழங்கியிருக்கின்றார். அதன் மீது நம்மை தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். நாம் மென்மேலும் நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படியே அடைந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நம்முடைய பாதையிலே எந்த விதமான தடங்களும் இல்லை, சிக்கலும் இல்லை, திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி அல்லாஹ் நம்மை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆனிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நாம் படிக்கும் பொழுது நாம் வெவ்வேறு கோணங்களில் மிக சிறந்த புரிந்து கொள்ளுதலை அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சூரா 90 நகரம் இதில் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எத்துடன் கடினமான பாதை எதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அத்துடன் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவனாக
ஒருவர் மற்றவரிடம் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு உபதேசித்து கொண்டும் ஒருவர் மற்றவரிடம் கனிவுடன் இருக்குமாறு உபதேசித்து கொண்டும் இருத்தல். இதெல்லாம் கடினமான பதம் சொல்கிறார். இது நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவனாக இருக்கிறது கடினமானது. அதை நம்ம தேர்ந்தெடுத்துட்டா நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்குது, எந்த கஷ்டமும் இல்லை. கடவுளை மட்டும் நம்பிக்கை கொள்வதுங்கிறது சமுதாயத்தின் மத்தியில் பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் நாம் அல்லாஹ்வை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவர் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துகிறோம். இப்போ நமக்கு அது இலகுவாக இருக்குதா இல்லையா? எந்த மாதிரி இடத்துல நம்ம வசிக்கிறோம்? நம்ம ஒரு நகரத்தின் மத்தியில் வசிக்கிறோம், பெரும்பாலான எதிரிகளுடைய மத்தியில் வசித்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஏதாவது சிரமம் இருக்கா, கஷ்டம் இருக்கானா? இல்லை, நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? நம்பிக்கை ஒன்று ஒருவனாக இருத்தல்ங்கிறது கடினமானது. அந்த கடினமானதை தேர்ந்தெடுத்து விட்டால் அது இலகுவாக இருக்கும். ஒருவர் மற்றவரிடம் உறுதிப்பாட்டோடு இருக்குமாறு உபதேசித்து கொண்டு, மற்றவங்க நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் உறுதியாக இருக்கணும், எதை நம்ம அறிந்திருக்கிறோமோ அதை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும், நம்ம எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும், நம்முடைய தேவைகள் நமக்குள்ளே பேசி நம்ம அடைந்து கொள்வதற்கு வழிவகை செய்து கொள்ளணும். அந்த உபதேசங்களை நாம் சொல்லிட்டே இருப்பதன் மூலமாக நாம் ஒருத்தருக்கு உபதேசம் சொல்லும்போது ஒரு நம்பிக்கையாளனுடைய பண்பு எப்படியா இருக்கும்? நம்ம மற்றவங்க சொன்னோமே நாம் நடக்கிறோமா அப்படிங்கிற உறுத்துதல் இருக்கும். அப்போ சொல்லும்போது நாம் என்ன செய்வோம்? கூடுதல் நம்ம உழைப்பு அதில் செய்வோம். நம்மளும் நம்ம என்ன செய்யணும்? அதை சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அதில் இருக்கணும். தனிமையில் இருந்தால் கூட கடவுளுடைய பயத்தோடு நம்ம இருப்போம், செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வோம். ஏன்னா நம்ம உபதேசிக்கக்கூடியவங்க, கடவுள் நம்மளை பார்க்குறாரு தான் உபதேசம் செய்கிறோம். இன்னொரு ஏன் அட்வைஸ் பண்ணுறோன்னா அது அல்லாஹ் ஏவுறாரு, நம்மளை செய்கிறோம். அப்போ அல்லாஹ் பார்க்குறாரு சொல்கிறாரு தான் நம்ம அதை செய்கிறோம். அப்படி செய்யும்போது நாம் தனிமையில் என்ன செய்வோம்? அந்த விஷயத்தை, அந்த உபதேசத்தை நாமும் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்போம். மற்றவங்க மட்டும் உபதேசம் பண்ணிட்டு நாம் சரி போயிடுவோமானா இல்லை, நம்பிக்கையாளர் அதில் நம்ம கூடுதல் நம்பிக்கை அடையக்கூடியவங்களாக இருப்போம். அப்போ அத்துடன் நம்பிக்கை கொண்டவர்களை ஒருவனாக இருந்து கொண்டு ஒருவர் மற்றவரிடம் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு உபதேசித்து கொண்டும் ஒருவர் மற்றவரிடம் கனிவுடன் இருக்குமாறு. ஒருத்தர் என்ன செய்யணும்னா பொறுமையாக இருக்கணும், கனிவாக இருக்கணும், ரொம்ப கத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும் எதிர்ப்புறத்தில். அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்க, நாம் அதிலேருந்து மாறி இருக்கணும். நாமளும் சில நேரங்கள் அப்படி இருக்கிறது இல்லை, கனிவோடு இருக்கிறது இல்லை, கோவப்பட்டு நம்ம சீரழிகிறோம், நம்முடைய உடம்புக்கு நாமளே கேடை விளைவிச்சுக்கிறோம், பலவிதமான விஷயங்கள் நடக்குது. அப்போ ஒருவர் மற்றவரிடம் கனிவுடன் இருப்பது அது கடினமான ஒன்றாக இருக்குது. அந்த கடினமானதை தேர்ந்தெடுத்து விட்டால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வார்? அதை இலகுவாக ஆக்குவார். கடினமாக இருந்து கொண்டு உபதேசித்து கொண்டும் இருக்க வேண்டும் சொல்கிறார்லாம். அப்படி இருப்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துட்டோம்னு சொன்னால் இவர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதியடைந்து விட்டனர் அப்படின்றார். யார் சந்தோஷத்துக்கு தகுதியடைந்து விட்டார்னா இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க, அடிமைகளை விடுவிக்கக்கூடியவங்க, கஷ்டகாலமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு உணவளிக்கக்கூடியவங்க, அவர்கள் உறவினர்களாக இருந்தாலும் உறவினர்களில் உள்ள அனாதைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இருக்கணும், அல்லது தேவையுடைய ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறாரு. அத்துடன் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு உபதேசித்து கொண்டு ஒருவர் மற்றவரிடம் கனிவுடன் இருக்குமாறு உபதேசித்து கொண்டும் இருக்க வேண்டும். இவர்கள் மகிழ்ச்சிக்கு தகுதி அடைந்து விட்டனர். எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்ன? சந்தோஷமான வாழ்க்கை. நாம் இந்த உலகத்தில் உழைக்கிறோம் அப்படின்னா எதுக்கு? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான். நிறைய நம்ம ஏர்ன் பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்க நினைக்கிறோம், எதுக்கு? நம்ம விரும்பினதை வாங்கணும், அடையணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போது அதை அடைஞ்சால் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். இதனால் எல்லோரும் எதிர்பார்க்குறது என்னென்னா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு அல்லாஹ் ஒன்று சொல்கிறாரு, அவரை மட்டும் நினைவு கூறுவதன் மூலமாக தான் நாம் ஒரு சாந்தியாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும், நம்முடைய உள்ளங்கள் அமைதியை பெறும். உள்ளம் அமைதி பெற்றாலே மகிழ்ச்சி அடைந்துவிடுவோம். இப்படி அந்த மகிழ்ச்சிக்கு தகுதி அடைந்துட்டவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க நல்லா சொல்கிறார். நம்முடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொள்ள மறுத்தவர்களை பொறுத்தவரை, இந்த குரானில் இது கடவுளுடைய வார்த்தை தான், வேதம் தான் அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்ள மறுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கடும் துன்பத்திற்கு உள்ளாகி விட்டார்கள். யார் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளலையோ, இதை மறுக்கிறாங்களோ, இதை அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கடும் துன்பத்திற்கு உள்ளாகி விட்டார்கள். முடிஞ்சிருச்சு அவங்க கதை. மறுமையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? நரகத்தில் அடைக்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். நரக நெருப்பில் அவர்கள் அடைக்கப்படுவார்கள். கடும் துன்பத்திற்கு உள்ளாகி விட்டார்கள், நரக நெருப்பில் அவர்கள் அடைக்கப்படுவார்கள். நரகத்தை பற்றி நம்ம நிறைய வசனங்கள் குரானில் பார்க்குறோம். நரகத்துடைய வர்ணனைகள். நரகனாலே அது கடுமையானது, கொடுமையானது, தாங்கி கொள்ள முடியாதது, கஷ்டமானது, துயரம் நிறைந்தது. எந்த ஒரு வெளி செய்தி நமக்கு வராது, எந்த செய்தியும் வரலன்னா நமக்கு வாழ்க்கையை கடந்து போக முடியாது. ஒவ்வொரு முறையும் காலையும் மாலையும் அவர்கள் நரகத்தின் மேலே ஓட்டிச் செல்லப்படுறாங்க. அது தூரத்தில் இருக்கும் பொழுதே அதை செவியர் அதனுடைய சத்தத்தை, அதனுடைய கொதிப்பு நிலைகளை
சத்தத்தை சீற்றத்தை செவியக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமானது கடுமையான நீளமான தூண்களில் கட்டி வைக்கப்படுறாங்க. அவங்க தப்பிக்க முயலும் பொழுதெல்லாம் அவங்கள அடித்து உள்ளே தள்ளப்படுறாங்க. கடுமையாக வேதனை செய்யப்படுறாங்க. அது சொல்லி மாளாது. இப்படி யாருக்கு நிகழுது அப்படின்னு நல்லா சொல்கிறாரு. நம்முடைய வெளிப்பாடுகளின் மீது நம்பிக்கை கொள்ள மறுத்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் கடும் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள். நரக நெருப்பில் அவர்கள் அடைக்கப்படுவார். நெருப்புக்குள்ளே அடைக்கிறது எப்படி? சுப்ஹானல்லாஹ். நரக நெருப்பில் அடைக்கப்படுவார்கள். அத்தகைய கடுமையான துன்பத்திற்கு உள்ளாவார்கள்னு நம்பிக்கையற்ற மக்களை, இந்த வெளிப்பாடின் மீது நம்பிக்கை கொள்ளாத மக்களை யாருமே வெறுமனே நம்பிக்கை கொள்ள தேவையில்லை. நம்பிக்கை கொள்ளுதல்னால் நம்ம நம்பிக்கை கொண்டால் நரகத்தை அடையாமல் பேரலாங்கிறதுக்காண்டி வெறுமனே செய்ய முடியாது. முதல்ல நரகத்தை நம்பினா தானே விதியே உயிரோட்டமாக நம்புவான். ஸோ அதெல்லாம் ஒன்றோட ஒன்று சார்ந்ததாக பிணைந்ததாக இருக்குது. ஆக மறுமையை உறுதியாக நம்பக்கூடியவன் இந்த குரானை உறுதியாக நம்பக்கூடிய இருப்பான். மறுமையை நம்பாதவன் இந்த குரானை நம்ப மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி அல்லாவை மறந்து வாழ்ந்தானோ அல்லாவும் அவனை மறந்துடுவார். நரகத்தில் போட்டுட்டு மறந்துடுவார். அவன் அங்கே போய் எவ்வளோ பிரலாபித்தாலும் சத்தம் போட்டாலும் கேட்டாலும் எதுவுமே அங்கே நிகழாது. நரகத்திற்கு யார் போயிட்டாங்களோ அவங்க நிரந்தரமாக நரகத்தில் தான் இருப்பாங்களே ஒழிய ஒருபோது அவர்கள் எங்கே மாற முடியாது. ஆனால் பெரும்பாலான பாரம்பரிய இஸ்லாமியர்கள் நம்பிக்கை என்னவாக இருக்குதுன்னா, நாம் கொஞ்ச காலத்துக்கு நரகத்தில் இருந்துட்டு நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப அனுபவிச்சுட்டு பிறகு நம்ம சொர்க்கத்தை அடைஞ்சிடுவோம் ஈமான் கொண்ட காரணத்தால் நினச்சிட்ருக்காங்க. ஈமான் நீ தனித்து கொண்டிருந்தால் எப்போவுமே நமக்கு சொர்க்கம்தான். ஈமானோட எதையேனும் கலப்படம் செய்து விட்டால் எப்போவுமே அது நரகம்தான். யூதர்கள் சொல்கிற மாதிரி எண்ணப்பட்ட நாட்களை தவிர குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டாது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களும் என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் நரகத்தில் இருப்போம் பாவம் செஞ்சுருந்தா, பிறகு நாங்கள் நிரந்தரமான சொர்க்கத்தில் இருப்போம்னு சொல்கிறாங்க. அது எப்படி லாஜிக்? அது நீ செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு மட்டும் உண்டு. நீ அளவான பாவம் அளவான நன்மை செஞ்சுருக்கீங்க. அப்போ அளவான பாவத்துக்கு நரகம் அனுபவிச்சுட்டா அளவான சொர்க்கத்துக்கு தான் நீ சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும், அளவான நன்மைக்கு. அப்போ உனக்கு நன்மை மட்டும் எட்டர்னல் லைஃபு, பாவத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட காலமாக அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அதே நியாயம் இல்லாதது தானே. இப்படி அவங்களுடைய தீர்மானங்கள் எல்லாமே தப்பும் தவறுமா இருக்குது. இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை அவங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன் வாயிலாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. நமக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுக்குறாரோ அதை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தான் நமக்கு அருளும் கிருபையும் செய்யணும். ஆக இந்த சூரா 90 அத்தியாயத்தை நாம் இதிலிருந்து நாம் எதை விலகி கொள்ள வேண்டுமோ அதை இந்த வாரத்தில் விலகி இருக்கிறோம். வரக்கூடிய அடுத்தடுத்த ஜும்மாக்களை நாம் வெவ்வேறு சூறாக்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய 2வது உரையை நிறைவு செய்கிறேன். வார்த்தையின் புகழ் அளித்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.